ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு இன்னும் வீடியோஸ் போட மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இன்றைக்கி வீட்டில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். என் சின்ன பொண்ணுக்கு பேர் வைக்க ஜாதகம் பார்த்தப்ப மா, மீ, மூ, மேன்ற எழுத்தில் பேர் வைக்கலான்னு வந்துச்சு. அது சொன்னதும் என் பெரிய பொண்ணு, அம்மா நம்ம பாப்பாவுக்கு மகாராணின்னு பேர் வச்சிடலாமா அப்படின்னா. இந்த மகாராணி அம்மா பிறந்து இன்னையோடையும் 3 மாதம் ஆயிடுச்சு. எல்லாரையும் பார்த்து நல்லா சிரிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே சிரிப்பு தான். ஆனால் என்ன, வாய்க்கும் கைக்கும் எப்போவுமே சண்டை தான். சவுண்டும் இப்போல்லாம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி சண்டேயில் சிக்கன் இல்லாமல் எப்படி, சிக்கன் ட்ரை ரோஸ்ட்டு செய்யலான்னு சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்கு வாஷ் பண்ண சிக்கனில் கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் வச்சிடலாம். அந்த டைமில் தேவையானதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஆனியனை ரொம்ப மெல்லிசான ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் பூண்டையும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. எனக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னு நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிட்டேன். இஞ்சியும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில்லியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸ்டவ்வில் கடாய் ஹீட் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை காஞ்சிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது 4த்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா அரோமா வந்ததும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அகெயின் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு உடஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருந்த பூண்டு, நறுக்கி வச்சுருந்த இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஒரு 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு மூடிட்டு 8 minutes வெயிட் பண்ணுங்கள். 8 minutes அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கும் சிக்கன்லேருந்து. சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் இப்போது 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் கரம் மசாலா, மிக்சர் ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலரி விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஆனியன் போட்டு ஒரு 5 minutesக்கு நல்லா டாஸ் பண்ணுங்கள். கடைசியாக ஃப்ளேவருக்காக நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கலர்னா சிக்கன் ட்ரை ரோஸ்ட் ரெடி. இன்றைக்கி லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், அது கூடவே பிளெயின் சாம்பார், சாம்பாருக்கு கேச்சியா சிக்கன் ட்ரை ரோஸ்ட். நிஜமாவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.